துடிக்கிறது வந்து அது ஒரு நோய் இல்லை, ஒரு டயர்ட்னஸ், மென்டல் டயர்ட்னஸ். ஒரு சில மூளையில் உள்ள நரம்புகளுக்கு சில வைட்டமின்கள் கிடைக்காத நேரத்தில் சரியான அளவுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, கண்ணுக்கு சரியான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காத போது ஒரு பக்கம் சில துடிக்கும், அப்புறம் அப்படி போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இடது கண்ணோ வலது கண்ணோ துடிக்கிறது, அது மருத்துவ சம்மந்தமாக சொல்லணுன்னா ஒரு டயர்ட்னஸ், மென்டல் டயர்ட்னஸ்ஸு அதனால தான் வர்றது. சிலருக்கு வந்து ரிப்பீட்டடாக துடிச்சிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்து துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சில காரணங்கள் கண்டுபிடிக்க முடியல. அது மூளையில் நரம்பு மண்டலத்தில் உள்ள சின்ன ஃபால்ட், சின்ன டிசீஸ். சிலருக்கு அது அடக்கலாம் முடியாது, அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி அது துடிச்சிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு அது வந்து ஒரு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது அந்த கண் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து இட்ஸ் ஏ டிசீஸு. அது வந்து டிக்குன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டிக்கும்பாங்க, தமிழில் என்னென்னு தெரில. அது ரொம்ப துடிக்கும், அந்த மாதிரி கேட்குறீங்களா? அது வந்து இட்ஸ் எ டிசீஸு. அது நியூராலஜிஸ்ட்டை கேட்டு கலந்து மாத்திரை சாப்பிடணும். ஆனால் எந்த நியூராலஜிஸ்ட்டை கேட்டாலும் சாப்பிட்டு மாத்திரை போட்டாலும் அது கேட்காத ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கூட ஒருத்தர் இருக்கார், அவருக்கு சில வைட்டமின்ஸ் போட்டோன்னா ஓரளவு குறையுது, ஆனால் பெர்மனெண்ட்டாக க்யூர் வர்றதில்லை. அது வந்து இட்ஸ் எ டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். ஓரளவு ஏஜுக்கு அப்புறம் தான் வர்றது. ஒரு ஏஜ் குறைஞ்சவங்களுக்கு அது வர்றதில்லை, ஒரு ஏஜ் 60 அது தாண்டினவங்களுக்கு வரலாம். அது மூளையில் சில டீஜெனரேஷன், அந்த சில நரம்புகளில் வந்து ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் வலுவிழந்து போகும்போது அதே மாதிரி தான் மூளைக்கும் ரத்த ஓட்டங்கள் குறையும். சில இடங்களில் சில சென்டர்ஸ் பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரி வரும். இப்போ மூமெண்ட் டிஸார்டர், நம்ம ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். சிலர் கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், பில் ரோலிங் மூமெண்ட்டு, காசு என்ற மாதிரி எப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்கள அடக்க முடியாது. அப்புறம் நடக்கும்போதுமே ஒரு ப்ரொப்பல்லிங் ஃபார்வேர்டு நடந்து போவாங்க, டக்கு முன்னால் ஓடுற மாதிரி, அவங்கள பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு இருக்கும். அது மூமெண்ட் டிஸார்டர். ஒரு ஓல்டு ஏஜில் அதுக்குரிய சில சென்டர்ஸ் இருக்குது பிரெயினில், ஒன்றுக்கும் ஒவ்வொரு சென்டர் இருக்குது. இப்போ இங்கே ஒரு இந்த டியூப்லைட் இருக்குன்னா அங்கே ஒரு ஃபீஸ் இருக்கும், இது ட்ரிப்பானா அது போயிடும், இதுவும் போயிடும். அந்த மாதிரி சென்டர்ஸில் வந்து ரத்த ஓட்டங்கள் பாதிக்கிறதுனால அந்த மூமெண்ட் டிஸார்டர்ஸ் வருது. அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி, சிலர் காப்பி குடிக்கலாம் முடியாது, இப்படி கொண்டு போவாங்க, அப்படியே கொட்டிடுவாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் வந்து ஓரளவு சுமாராக அப்படி ஆடுற மாதிரி கொண்டு வரலாம். அந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது, அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த கண் துடிக்கிறது வந்து, என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டே நின்னாள் பொன்னாள். வலது கண் துடிச்சுன்னா காதலி வருவான்னு அர்த்தம், இடது கண் சுட்டுதா காதலன் வருவான்னு அர்த்தம். அவங்களுக்கு அது பாட்டில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நம்ம காதலிச்சா தானே தெரியும். அலங்கை அரிக்கிறது அது பெர்மனெண்ட்டாக அரிக்கிறது இல்லை. இப்போ எவனாவது கண்டனா நமக்கு உள்ளங்கை அரிக்கும், ஓங்கி ஒரு அரை போட்டலாம் போல, அவன் பண்ண சேட்டைகளை பார்த்தா அப்படி இருக்கும். அது எல்லாருக்குமே சில சமயங்கள் இருக்கும், பிறகு கொஞ்ச நேரத்தில் மாறிடும். அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷனே இல்லை. ரிப்பீட்டடாக உள்ளங்கை அரிக்கிற மாதிரி நான் கண்டிஷன் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்காது. அது என்ன காரணம்னு கேட்குறீங்களா? பணம் வரவு. பணம் வரையும் செலவுக்கும் கூட அரிக்கலாம். கை அரிக்குதுன்னா என்னவோ பண்ணலாம் போல் இருக்கும். அது இப்போ காகம் கரைஞ்சுன்னா நமக்கு வந்து ஏதோ விருந்தாளுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ காக்காவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் இதில் ஒரு வாதாமரம் இருக்குது, நிறைய நைட்டு வந்து அடையும். அப்படி இப்படி நேரம் பார்த்தா நிறைய 6 மணி 7 மணிக்கு நல்லா இருக்கும். அது அந்த காலத்தில் இவன் விருந்தாளை எவன் வந்தாலும் அந்த விருந்தம்பலே போயிடுச்சே நம்ம சமுதாயத்திலேருந்து. தமிழருக்கே ஒரே பண்பாடு அது. எப்போ விருந்தாலும் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறது இப்போ தமிழர் பண்பாடு. இப்போது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்தால் ஒரு ஃபோன் பண்ணி தொலைச்சிட்டு வரக்கூடாதா அப்படிங்கிறான். இருக்கிறத கூட மூத்தவளை உன்னை ஸ்பெஷலாக யார் கேட்டா? நீ இருக்கிறத விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனின்னு வேண்டற்பாட்டுங்கிறார் வள்ளுவர். உன்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு சாப்பிடு. நீ உள்ளே உட்காந்து நைஸாக பிரியாணி சாப்பிட்டுட்டு இவன் வர்றவனுக்கு என்னதே ஒரு மிச்சரை கொடுத்து என்னதே அப்படி அனுப்பிடலாம்னு போய் அங்கே ஒழிச்சு வச்சுக்குவான். அப்படி தான் நடக்குது நாட்டில். நிறைய பிரச்சனைகள். அதனால் விருந்து வம்பலை பற்றி தெரியாதவன் தான் அது.
வித்துமிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிதைவான் புலம்ங்கிறார் வள்ளுவர். ஒருத்தன் நிலத்தில் நீ விதைய விதைக்க வேண்டாம், அவனுக்கு எல்லாம் விளைஞ்சி வரோங்கிறார். ஒரு விருந்தினரை வந்து உபசரித்து நல்லா வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதைய விதைக்க வேண்டாங்கிறார், தானாக விளையுங்கிறார். விருந்து எப்படி இருக்குமா, நீங்கள் ஒரு விருந்தாளி வர்றான் அப்படின்னா அவனை பார்க்குற பார்வையிலே கொண்டுடலாம். அப்படி தான் நிறைய பேர் பார்க்குறான், இந்த மூத்த வெங்காயம் தான் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாலே, தம்பி வேறு ஒன்றும் இல்லை, நான் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்து நான் வரேன் தம்பி, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடுவான். அப்படி தான் இருக்குது. மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்துங்கிறார். நீங்கள் அனிச்ச மலரை மோந்து பார்த்தா தான் அது குளையும், காஞ்சி வாடிடும். இவனை பார்த்தாலே பார்க்குற பார்வையிலே கொண்டுடுவான். அதனால் இது விருந்தோம்பலை பற்றி வள்ளுவரை மாதிரி எந்த பயனும் சொல்லலை. அதனால் அந்த பண்புகள்லாம் வளரணும். குழந்தைகள் பருவத்திலேயே அதை வந்து நம்ம விருந்தாள்கள், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, அங்கே உள்ள பிள்ளைகளை நீங்கள் வாங்க நீ வரவேற்கிறது, நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு எவனா சொல்கிறானா ரொம்ப கஷ்டம். விருந்தாள்கள் வீட்டுக்கு போனாலுமே பிள்ளைகளை கூட்டு போக மாட்டேங்கல்ல, பெரிய ஆளுகள் 2 பேர் போயிட்டு வந்துடுறாங்க, பிள்ளை சின்ன பிள்ளைகளை கூட்டு வராத, என்னவோ இவங்க ஹைஜீன் இல்லை, பெரிய எங்கேயோ போகிற மாதிரி அப்படிலாம் காலங்கள் போயிட்டுருக்கு. அதனால் அது நல்ல பண்புகள்லாம் இல்லை. விருந்தோம்பல் இல்லாமல் தமிழனே இல்லை. அவன் தமிழனே நம்ம அக்செப்ட் பண்ணவே முடியாது. இல்லை இது வந்து கை ஊரில் எடுக்க நம்ம ஏதாவது ஒன்று வச்சுக்குவோம், பணம் வருதுன்னு வச்சுக்குவோம், செலவாகுன்னு நினைக்காம வருதுன்னு வச்சுக்குவோம், அதான் நல்லது. கை ஊரில் எடுக்குன்னா எங்கேருந்தோ பணம் வரப்போகுது, நாளைக்கு நிறைய எண்ண வேண்டியிருக்கும் போலுக்கு. அதனால் கை இப்போவுமே ஒரு நம்ம ஒரு வார்மிங் அப் பண்ணுவோம்ல, எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்மிங் அப் பண்ணுவோம்ல, அதனால் இப்போவுமே கொஞ்சம் கையை எப்படி மடக்கி நீட்டு வச்சுக்குவோம், நாளைக்கு நிறைய எண்ணணும்ல அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்குவோம்.